Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல wall clock DIY பண்ண போறோம். அதுக்கு நான் சூஸ் பண்ண ஆர்ட் ஃபார்ம் Lippan art. இதுக்கு முன்னாடி நான் Lippan art பண்றப்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனாலேயே wall clock பண்றதுக்கும் நான் Lippan art தான் சூஸ் பண்ணிருக்கேன். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Lippan art பண்றதுக்கு MDF or canvas board வாங்கிக்கோங்க. இல்லனா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. நான் 18 inchesக்கு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிருக்கேன். இதில் பக்ரம் ஷீட் கவர் பண்ணி ஹோம்மேட் கேன்வஸ் போர்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கேன்வஸ் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரஃப் ஷீட்டில் என்ன டிசைன் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதை மெஷர்மெண்ட்ஸோடு ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிளோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு டவுட் இருக்கும். அதுக்கு மிரர் பீசஸ் வச்சு அந்த ஷேப்போட கேப்க்கு கவர் ஆகிற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. மிரரோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கிளோட சென்டிமீட்டர்ஸ் 0.2 or 0.3 சைஸ் எக்ஸ்ட்ராவை விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கேப் விடணும்னு மிரர் ஸ்டிக் பண்ணுறப்ப சொல்கிறேன். நெக்ஸ்ட் கேன்வஸ் போர்டில் சேம் மெஷர்மெண்ட்ஸ்க்கு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். பென்சிலில் இதை விட லைட்டாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் விசிபிள் ஆகணும்னு டார்க்காக ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் நீங்கள் நார்மல் காம்பஸ் தான் வச்சுருந்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே பெரிய சர்க்கிள் ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு காம்பஸை விட ஹைட்டாக இருக்கிற மாதிரி பென்சில் எடுத்து இப்படி அன்ஈவனாக வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறப்ப 18 to 20 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். லெமன் எல்லோ அண்ட் லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், நல்ல லுக் கொடுக்கும். ஸோ ஆல்டர்னேட் சர்க்கிள்ஸ்க்கு எல்லோ அண்ட் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி 10 டிகிரி ஆங்கிள்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைட்டாக விசிபிளாக இருந்தால் போதும். இப்போ என்ன டிசைன் வேணுமோ ட்ரா பண்ணிக்கலாம். நான் பெட்டல்ஸ் அண்ட் ஆர்க்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மோல்டிட் கிளே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற 2 காம்பனன்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ஈவனாக ரோல் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கிளே சர்க்கிளில் பேஸ்ட் பண்ணுறப்ப இதோட திக்னஸ்ஸே 0.2 or 0.3 சென்டிமீட்டர் கவர் ஆகிடும். எக்ஸாக்டாக மிரர் ஷேப்க்கு இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்க்கு சர்க்கிள் ட்ரா பண்ணால் கிளே பீஸ் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் மிரர் ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால தான் ரஃப் ஷீட்டில் மெஷர்மெண்ட்ஸ் ட்ரா பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா சென்டிமீட்டர்ஸ் விட்டு ட்ரா பண்ண சொல்லியிருந்தேன். கிளே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஷேப்ஸ்லேயும் கிளே ஸ்டிக் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விட்டுட்டு கிளே பீசஸ்க்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒயிட் பெயிண்ட் 2 கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல பிரைட் லுக் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் கோட் கொடுத்துட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் கோட் கொடுங்க. அப்படி பண்ணுறப்ப ஸ்மஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும்.
ஸ்டெப் வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் லிட்டில் பர்டியோட கிளாஸ் டெக்கர் வார்னிஷ் யூஸ் பண்ணுறேன். ஸ்ப்ரே வார்னிஷ் இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். மிரர் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் வார்னிஷ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே இப்படி அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம மிரர் பீசஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மிரர் பீசஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பீஸாக ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்கள் பேஷன்ஸ் லெவல் நீங்களே டெஸ்ட் பண்ணலாம். சேம் டைம் இந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. மிரர் பீசஸ் அமேசான் ஆர் மீஷோவில் ஆஃபர்லேயே கிடைக்கும். 6 to 7 டிசைன்ஸ் கம்பைண்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நான் வாங்கினது 6 ஷேப்ஸ் 300 ருபீஸ்க்கு இருந்துச்சு. ஒரு ஷேப்லேயும் 100 பீசஸ் கிடைக்கும். மிரர் பீசஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இல்லைன்னா ஹோல்சேல் ஷாப்பில் சீப்பாக கிடைக்கும். அங்கேயும் பல்காக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மிரர் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் கேப்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு பிளாக் டாட்ஸ் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் கலருக்கு கான்ட்ராஸ்டான கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடு யூஸ் பண்ணி ஈஸியாக டாட்ஸ் வச்சுக்கலாம். எங்கெல்லாம் எம்டி ஸ்பேசஸ் இருக்கோ டாட்ஸ் வச்சு கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டில் நம்பர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேன்வஸ் போர்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட்ஸ் பென்சிலில் ட்ரா பண்ண லைன்ஸ்க்கு மேலேயே இந்த நம்பர் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப் கிளாக்கோட நீடில் அண்ட் மெஷின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் மீஷோவில் 140 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இதில் சென்டரில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிளாக் பீஸோட சென்டரில் நல்ல பெரிய ஹோல் போட்டுக்கோங்க. இந்த ஹோலில் பேக் சைடில் இருந்து மெஷின் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நல்லா மூவ் ஆகாத மாதிரி டைட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஹார் நீடில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே மினிட்ஸ் நீடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டில் செகண்ட்ஸ் நீடில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 3 நீடில்ஸும் சேம் டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ செகண்ட்ஸ் நீடில் ஃபிக்ஸ் பண்ண உடனே எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ டைம் செட் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணிக்கிறேன். ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
பண்ணுறதுக்கு நான் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செயின் கிடைச்சா ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி கிளாக்கோட சர்க்கிளில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது வச்சு ஹேங் பண்ணிக்கலாம். இன்னுமே லுக் வைஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த வால் கிளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபீஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.